ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இந்த சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டுங்க 2 கேஜி பிரியாணி செஞ்சோம். அதுக்கு 1.5 கேஜி வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும். 1 கேஜ் தக்காளி நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும். மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெய் நெய் ஊற்றி நம்ம இந்த பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு ரவா நல்லா வணக்கணும். ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் பாருங்கள் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா அப்படியே ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரணும். வந்த பின்னாடி புதினா இலையை போட்டு நல்லா அந்த இதில் எண்ணெயில் வணக்கணும். அப்போதான் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கு வந்து 2 கேஜிக்கு இது நாங்கள் ஒரு திட்டமாக போட்டோங்க. ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டோங்க. அந்த நல்லா அகலமான ஸ்பூனில் 3.5 ஸ்பூன் போட்டோம். நல்லா அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் இதுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணக்கணும். மிளகாத்தூள், தனியாத்தூள் போடக்கூடாது. மிளகாத்தூள், கறி மசால் தூள் எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம வந்து அதை இதிலே போட்டு வணக்கணும். அதெல்லாம் அளவாக எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக பச்சை மிளகாய் போடணும். கிரீன் சில்லி பாருங்கள் போட்டு நல்லா வணக்கணும். தக்காளி பழமும் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. நல்லா இதாகிடணும், கிரேவி மாதிரி ஆயிடணும். அந்த தக்காளி பழம் 1 கேஜும் போட்டுடணுங்க. நல்லா போட்டு நல்லா வணக்கி விடணும். கல் உப்பு 2 போடலாங்க. அப்போ தான் நல்லா தக்காளி பழம் வந்து நல்லா வணக்க முடியும், வதங்கும் சீக்கிரமாக. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். அப்புறம்ங்க மிளகாத்தூள் கரெக்டாக ஒரு 75 கிராம் போட்டோங்க. சரியாக இருந்துச்சு. நீங்களும் அந்த அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மட்டும்தாங்க போடணும், தனியாத்தூள் போடக்கூடாது, நல்லா இருக்காது. பட்டை லவங்கம் கறி மசால் தூள் இருக்குதுங்க, அது போடணும். நெக்ஸ்ட்டு இது நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடணும். நல்லா வதக்கி விட்டுடணும். சிக்கன் வந்து நல்லா நாம் மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா உப்புக்கல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணுங்க. இதில் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், அந்த வாசம். இந்த மசாலையே நம்ம போட்டு அதை வணக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசம். அப்புறம் பாருங்கள், சிக்கன் போடணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ சிக்கன் போடணும். 2.5 கிலோ சிக்கனுங்க. நல்லா கிளறி விடணும். இந்த மசாலாலாம் அதுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அது மூடி வச்சுட்டு அளவு தண்ணி போட்டு 1 டம்ளர் அரிசின்னா 1.5 தண்ணி போடணுங்க. நாங்கள் 2 கேஜி போட்டோம். அது 3 லிட்ரு தண்ணி ஊற்றணும். சரியாக வந்துச்சுங்க. நல்லா அதை கொதி வந்த பின்னாடி நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசி வந்து நம்ம கொட்டி கிளறி தம் கட்டி வச்சு அவ்வளோதாங்க. பிரியாணி முடிஞ்சது. ஆல்மோஸ்ட்டு பிரியாணி முடிஞ்சிருச்சு பாருங்கள். பல பலன்னு ஒரு சாதத்துக்கு சாதம் ஒட்டாமல் இருந்துச்சு.
தயிர் ஊற்றுறது மிஸ்ஸிங்க. அது தயிர் ஊற்றணுங்க. நம்ம மாவு இது மசாலா அரைக்கும்போது நம்ம மசாலா பரட்டி விடும்போது நம்ம இந்த தயிர் ஊற்றிக்கணுங்க. 1 டம்ளர் தயிர் ஊற்றணும். எலுமிச்சம்பழமும் ஒரு 1½ எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விட்டோம். அது எலுமிச்சம்பழம் போட்டால் சாதத்துக்கு சாதம் ஒட்டாமல் வரும், நல்லாயிருக்கும், பளபளன்னு இருக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆயாச்சு. இதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் வந்து நம்ம தயிர் பச்சடி செய்யணும். அது செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா கிளறி உப்பு போட்டு லாஸ்ட்டில் இந்த மாதுளை முத்துக்கள் போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான்.